எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஸ்டோரி ஜாய் ஆஃப் தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோவில் த அன்டாமைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸில் நம்ம போட்டுருக்கோம் இல்லையா, கொஞ்ச நாள் போடாமல் இருந்தோம். ஸோ அதுக்காக ரொம்ப சாரி. இன்னைக்கு நம்ம 27வது எபிசோடில் தொடர்ந்து நம்ம இன்னைக்கு போக போகிறோம். வீடியோக்களை பார்த்து சேனலுக்கு இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிருங்க. லாவாஞ்சியும் வே விஷயம் பிடிக்க போகிறாங்க. அது எதனால அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வே விஷயம் லிவர்டைட் அப்படின்ட்டு ஒரு இடத்துக்கு போகிறாரு. அது எதுக்காக அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்க்க நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ண பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். நம்ம வே விஷயம் நம்ம ஆக்சுவலாக பார்த்துங்கன்னா லாவாஞ்சி எப்படியோ தடுத்துட்டே இருந்தார் வே விஷயம் கிட்ட, ஹீரோ கிட்ட. ஹீரோ ஏதோ நியாயமான பண்ணுறாரு. ஆனால் வெண்ணிங்கால ஒரு பாதுகாப்பான இடத்துல வைக்கணும் இல்லையா, வெண்ணி தம்பி அவங்க ஆளுகள்லாம். ஸோ அதுக்கு நம்ம ஹீரோ அதுக்கு ஒரு இடத்துல கொண்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ லாவாஞ்சி சொல்கிறாரு, நீ நல்லா யோசிச்சு தான் முடிவு எடுக்கிறியா, இங்கேருந்து கிளம்புனா அதுக்கப்புறம் நீ எல்லாத்துலேயும் மறந்துடுவியா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு. இல்லை நம்ம 2 பேரும் வாக்குறுதி ஒருத்தரை மறந்துட்டோமா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறாரு. என்ன ப்ராமிஸ் அப்படின்னா, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த கேண்டட் பறக்கிடுவாங்க இல்லையா, அந்த ஒரு ப்ராமிஸ் இது. அது பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு வாக்குறுதி சொல்லியிருப்பாரு நம்ம லான்சான் கிட்ட. அதாவது தீய சக்தியிலிருந்து விழுந்து அதுலேருந்து நான் போராடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வாக்குறுதியை கொடுத்துருக்காரு வே விஷயம். அதை பார்த்து நம்ம லாவாஞ்சியும் கொடுத்துருக்காரு. ஸோ அதே ஏதாச்சும் தான் நம்ம ஹீரோவும் லாவாஞ்சி விட்டு பேசிட்டு இருக்காரு. ஆனால் லாவாஞ்சிக்கு எமோஷனலாக இருக்குது, அவனால் தாங்கவும் முடியல. நம்ம ஹீரோ இப்படி பண்ணுறாரு அப்படின்னு நினச்சிட்டு ஒரு பக்கம் கவலையாக இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம வே விஷயம் என்ன பண்ணுறாருன்னா, கொஞ்ச நேரம் கழிச்சு அவரோட குழாங்களை எடுத்து லாவாஞ்சி முன்னாடி நிறுத்துறாரு. எதனால் அப்படி பார்த்தீங்கன்னா, லான்சான் இப்போ பாரு, ஆனால் நான் உனக்கு சொல்கிறேன், நீ நான் சாப்பிடணும்னு நினச்சா அது உன்னோட கையில் தான் நான் சாவேன், என் நம்மளோட ஒரு கையில் தான் நான் உயிரை போகும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த சைடு இருந்து கிளம்புறாரு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா லாவாஞ்சி சரி அப்படின்னு சொல்லிட்டு அது மனசு சரியாலும் தான் அவர் கொஞ்சம் தள்ளி நிற்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம வேவிசன் அவர் கட்டிட்டு குதிரை எடுத்துட்டு அங்கே பயணம் செலுத்துறாங்க. காலையில் ஆயிடுச்சு. காலையில் பார்த்தீங்கன்னா அந்த டிவின் டேட், அதாவது சுடுகாடு இடத்துல அந்த இடத்துல வராங்க. அந்த இடத்துல வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு பயங்கரமான எலும்புங்க பயங்கரமான இருந்துச்சு. இதுக்கு ஒரு பெரிய அவர் பார்த்துட்டு நம்ம வேவிஷன் கிட்ட கேட்குறாரு, இது எந்த இடமா அப்படின்னு கேட்குறாரு. இந்த தான் நான் உயிரோட வந்தேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. ஆக்சுவலாக நம்ம ஹீரோ அந்த வெஞ்சை அனுப்பின இடம் இருக்கிறது இல்லையா, செத்து அதுக்கப்புறம் ஆவிக்குள்ள ஸ்ப்ரெச் பண்ணார் இல்லையா, அந்த இடம் தான் நம்ம ஹீரோ இப்போ அவங்களுக்கு பாதுகாப்பான இடத்துல கூட்டிகிட்டு வந்திருக்கிறாரு. இது தெரிஞ்சு நம்மளுக்கு எல்லாரும் அங்கே போய் தங்கிடுறாங்க. அது மட்டும் இல்லை, இப்போ காட்டுறது என்னென்னா, நம்ம வென்ஷோ அப்படின்னு சொல்லிட்டு இல்லை மட்டும் இல்லாமல் நம்ம இவன் இருக்கிற சின்சிஷ்மானோட அவங்க இடத்துல ஊர் காட்டுறாங்க, அவங்களோட அரண்மனை காட்டுறாங்க. காட்டி இருக்கும் போது அது மட்டும் இல்லாமல் எல்லாரும் உட்காந்துருக்காங்க. லாவாஞ்சோட ஃபேமிலி, நம்ம சியான், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. ஸ்மால் கிளான்லேருந்து பெரிய கிளான் வரையும் அங்கே எல்லாம் உட்காந்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மெங்கியோ சொல்லிட்டு இருக்கலாம், ஹீரோ இப்படி பண்ணிட்டு இருக்கிறாரு, என்ன காரணம் அப்படின்ட்டு மெங்கியோ நிறைய விஷயங்களை சொல்லிகிட்டே இருக்கலாம். ஆனால் லாவாஞ்சி இதெல்லாம் சைலண்டாக தான் கேட்டுருக்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம சியான் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் சொல்கிற காமா எப்படின்னா, நம்ம சியான் சொல்லிட்டு இருக்கலாம், என் தம்பி அப்படிப்பட்டது இல்லை, அவன் நல்லதான் செய்வான், கெட்டதெல்லாம் செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் தலைவரே அப்படின்னு சொல்லி வணக்கத்தை ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் சொல்லிட்டு இருக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா நம்ம சின்சிஷ்மான அவங்க அப்பாலாம் கேட்டுட்டு இருக்காங்க. அவங்க அப்பா சொல்றாரு, எதுக்காக இப்படி பண்றாரு, என்ன காரணம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவர் நோடி எல்லா விஷயங்களும் கேட்டுட்டு இருக்காரு. ஏன்னா வே விஷயம் பற்றி எல்லா விஷயங்களும் தெரியும் இல்லையா, அதனால வே விஷயம் பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நோடி கேட்கிறாரு. இன்னொரு பக்கம் சின்ன பிளான் இருக்கிற ஒரு தலைவர் சொல்லிட்டு இருக்காரு, ஏன் இந்த மாதிரி வே விஷயம் பண்ணணும், எதுக்காக அப்படி பண்றாரு, நம்ம செத்து போன எப்படி உயிரோட இருக்கிறாரு அப்படின்லாம் பேசிட்டு இருக்காங்க. அங்கே சில பேர்கள் பேசிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லான்சி அவர் சொல்றாரு, அவர் அந்த மாதிரி ஒரு ஆளே கிடையாது, அவர் நல்லதா செய்வாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லாவாஞ்சி எல்லாம் அமைதியாக இருக்கிறாங்க. சின்சியான் அமைதியாக இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க மெங்கியோட அவங்க பெரிய அண்ணாவும் அமைதியாக தான் இருக்கிறாரு. எந்த மாதிரி நம்ம சியான் மறுபடியும் எதுவும் பேசுகிற ட்ரை பண்ணலாம், அவன் முடியல. இப்போ மெங்கியோ சைலண்டாக இருக்கிறப்பல எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. இந்த வேவிஷன் அந்த மட்டும் பைத்தியக்காரனா திமிர் புருஷனா அப்படி என்னென்னமோ பேசிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோவை. ஸோ இந்த மாதிரி ஹீரோவை பேசிட்டு இருக்காங்க நேரத்தில் நம்ம சின்சியான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கலாம் இல்லையா, நம்ம சின்சிஷ்மானோட அண்ணன், அவனோட இது பார்த்தீங்கன்னா அவனோட இது கேரக்டரும் ஒரு தப்பாக இருக்குது. ஸோ அவனை எதுவும் பேசாமலே இருக்க மாட்டான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லான்சஸ் இந்த மாதிரி விஷயங்கள் அங்கே நம்ம இருக்கிற எல்லாமே நம்ம ஹீரோ பார்ட்டி தான் பேசிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா சியான் சொல்லிட்டு அவன் அப்படிப்பட்ட ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு எல்லாருமே வேவிஷன் பற்றி தப்பாக பேசிட்டு இருக்காங்க. இது கேட்டு நம்ம லான்சான் கடுப்பாயிட்டாரு. அவர் வெளியே இல்லாமல் அவர் ஒரு சொல்லிட்டு இருக்கிறாரு, அவர் எது நல்லா இருக்கு தான் பண்ணுவார், தயவு சரி இப்படி யாரும் பேசாதீங்க, அவர் கோவமாக சொல்லிட்டு இருக்கிறாரு நம்ம லான்சான். ஹீரோவை தப்பாக பேசுறது அது நல்லதில்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மெங்கியோ சொல்லிட்டு இருக்கலாம், நீங்கள் அப்படி சொல்லலாம், ஆனால் அவர் எப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கலாம். மெங்கியோ பார்த்தீங்கன்னா சிலது நம்ம சின்சிஷ்மானோட அப்பா அவங்க 2 பேரும் இவங்க கூட்டு இவங்க ஏதாவது மூலமா நமக்கு தகவல் கிடைக்குதா அப்படின்ட்டு சொல்லி தான் இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு நல்லாவே தெரியுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம லான்சானும் இந்த கோவத்தில் தான் இருக்கிறாரு, இந்த மாதிரி இவங்களாம் பேசிட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவ பேர் இந்த பொண்ணு சொல்கிறான். இந்த பொண்ணு என்ன சொல்றா, இவங்கெல்லாம் பேசுறதுல கடுப்பாயி அவ்வளோ கடுப்பாயே பேசுறா. இந்த விஷயங்கள் அப்படி தப்பான ஆள் கிடையாது, எல்லாத்துக்கும் நல்லதா செய்யற. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம எபிசோட்ல இவன் நல்லாவே நம்ம பார்த்து தெரிஞ்சிருப்போம். இவன் மெயின்ஷி இருக்குது. இவன் பார்த்தீங்க அப்படின்னா இவன் நம்ம விஷயம் காப்பாற்றி இருப்பாரு. அதுக்காக
வந்து சொல்லியிருக்கலாம். ஸோ அதுக்காக வந்து நம்ம ஹீரோ வந்து இவன் நல்லவர் அப்படின்னு சொல்லி அவர் எதுவும் தப்பு பண்ணியிருக்க மாட்டாரு சொன்னேன். மறுபடியும் வந்து அங்கே ஹீரோ பாட்டி தப்பு தப்பாக பேசிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுக்கு வந்து செம்ம காண்டாகுது ஹீரோ பாட்டி பேசினது. தயவு சரி இந்த மாதிரி பிளான் இந்த மாதிரி இருக்கதே மாட்டேன் அப்படி சொல்லிட்டு அவளோட துணி எல்லாம் வந்து ஆக்சுவலாக மேல் அந்த அந்த பிளானில் கொண்ட கோட் இருக்கும் இல்லையா, மேல் கோட்டில் வந்து கட்டிட்டு அங்கேருந்து கிளம்பிடலாம். அதுவும் சின்டிஷ்மனுக்கு பயங்கரமாக இல்லை, அதாவது குழப்பமாக இருக்குது, வேலைக்கு இப்படி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லான்ஸ் ஆனும் அவர் வந்து கோவமாக அங்கிட்டு கிளம்புறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு சின்ன அதுக்கப்புறம் உங்களை பார்த்துருக்கும் போது லான்ஸ் வெளியே வந்துட்டு நம்ம என்னென்ன கருப்பாய் பார்க்குறது பேசுறதெல்லாம் கேட்டுக்கிறது வெளியே. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு மறுபடியும் எல்லாரும் நம்ம வேவ் ஹீரோ பார்த்து தப்பாக பேசிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயங்கள் இருக்குது. நம்ம சியான் சொல்லிட்டு இருக்கலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம இவரோட அப்பா இருக்கார் இல்லையா, சின்சிஷ்மான அப்பா அவரோட அப்பா சொல்லிட்டு இருக்கிறாரு, நீங்கள் வந்து நீ வேவ்ஷனை தனியாக போய் பாருங்கள், இவங்க பேசிட்டு உங்களுக்கு அசிங்கமாக இல்லையா, தயவுசரி அவர் போய் தனியாக பாருங்கள், எதுக்காக சொல்கிறேன்னா நம்ம நல்லதுக்காக தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் கேட்டு நம்ம நெஞ்சுக்கா அமைதியாக கேட்டுட்டு இருக்கலாம். ஆனால் வந்து சியான் சரி நாளைக்கே போய் பார்க்குறேன், ஆனால் சுடுகால் மலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிற அந்த சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய விஷயங்கள் நடந்துருக்கு. இப்போ சியான் சொல்லிட்டு கூடிய சீக்கிரம் நாளைக்கு நான் வந்து கிளம்ப போகிறேன், அங்கே வந்து நம்ம வேவ்ஷனை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்க வந்து போய் உட்காந்துட்டான். ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. பேசி முடிச்சோடனே அடுத்த சக்கட்டு வெளியே வந்துட்டு மெங்கியோட அண்ணன் அதுக்கப்புறம் வந்து லான்சிசி அவர் வந்து பேசிட்டு இருக்கிறாரு. இவர் வந்து என்னன்னா நம்ம லான்சான் எங்கே கேட்குறாரு, லான்சானோட அண்ணா அந்த சைடு பார்த்துட்டா நம்ம விங்கி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பொண்ணு வந்து ஆக்சுவலாக வெளியே வந்தாலேயே கோவப்பட்டு அந்த பொண்ணு நம்ம லான்சான் கிட்ட ஏதோ தகவல் சொல்லியிருப்பா போல அதை வந்து சொல்லிட்டு நம்ம கிளம்பிட்டு அந்த சைட்டில் பார்த்தா நம்ம மெங்கியோட அண்ணன். ஸோ இவர் பார்த்தீங்க அப்படின்னா இவர் ஏன் லான்சான் இப்படி பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு கேட்டு சொல்லிட்டு இருக்கலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம லான்சான்ஸுக்கு நல்லாவே தெரியும் இவருக்கு கோவமாக இருக்கிறாரு, ஹீரோ பற்றி பேசினாவே கோமா தான் இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்கள வெளியே அனுப்பிட்டாரு நம்ம மெங்கியோ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம லான்சானோட மாமா அப்படின்னா ஒரு தலைவர், அந்த லான்சான் அதாவது பார்த்தீங்கன்னா லான்கானுக்கு அந்த பெரிய தலைவர் வந்து உட்காந்துருக்காரு. அது வந்து பார்த்தீங்கன்னா என்ன லான்சான் அப்படி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்காக என்ன பண்ணியிருப்பாரு இவருக்கு தெரியாமல் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவர் வந்து அவரை மறைச்சி பேசிட்டு இருக்கிறாங்க. இவரை நம்ம சொல்லிட்டு இருக்கிற இந்த பெரியவர் நீங்கள் வந்து லைப்ரரி போனது தப்பு, அது மட்டும் இல்லாமல் மந்திர புக்களை தேடினது தப்பு, இந்த விஷயம் நிறைய விஷயம் நீ வந்து தப்பு பண்ணியிருக்கிற எதுக்காக அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது எல்லா விஷயங்களும் நடந்துக்காக அப்படின்ட்டு எதுவுமே அவர் வாய் வச்சு கம்முன்னு தான் இருக்கிறாரு. ஆனால் அவர் வந்து நீ உங்கள் அம்மா நினச்சியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அதனால பார்த்தீங்கன்னா நம்ம லான்சானும் அங்கே வந்து கிளம்பிடாரு. ஸோ இதை பார்த்து நம்ம அவர் பெரியவரே ரொம்ப வருத்தமாக இருக்கிறாரு. இப்போதான் வந்து சின்சிஷ்மான காட்டுறாங்க. நம்ம லான்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம லான்சானோட இவர் வந்து இருக்கிறாரு பெண் ஈஸ்வான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா இவன் வந்து நம்ம வேவிஷனோட அக்கா இருக்குது, சாரி வேவிஷனோட அக்கா பார்க்க வேண்டி வந்திருக்கிறா. எதுக்காக வந்திருக்கலாம் அப்படின்னா இவங்க என்ன பண்ணி பேசிட்டு இருக்கிறாங்களா அப்படின்ட்டு சொல்லிட்டு அந்த ஒரு சந்தைக்கு வேண்டி வந்திருக்கிறா. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதாவது பேசுகிறாங்கும் போது நான் வந்து அவள் சொல்லிட்டு இருக்கிறா வேவிஷனோட அக்கா, நான் வந்து என்னோட வேவிஷனை நாளைக்கு போய் பார்க்க போகிறேன், நான் என் தம்பி சுருக்கார மலைக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம். அவன் சொல்லிட்டு இருக்கலாம் பயந்துட்டு தயவு செய்து அங்கே போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய ரைட்டு ஒரு க்ரெஷிங்க்கு மாதிரி ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்களோட க்ரெஷிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இதெல்லாம் பேசிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஓரமாக கட்டிட்டு இருக்கலாம் நம்ம சியாச்சன். அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹீரோ வந்துட்டு காட்டுறாங்க. இவர் ஏதோ தூக்கிட்டு பயந்து எடுத்துட்டு பாரு போல அவங்க அக்கா வந்துருச்சு அக்கான்னு சொல்லிட்டு கட்டிடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம பெண்ணின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாகவும் அங்கே படுக்க சுற்றியும் பார்த்தீங்கன்னா ஒரு மந்திர பேப்பரை வச்சு அவர் வச்சு கட்டியிருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா பெண்ணி நம்ம கையாசையை பார்த்து நம்ம ஹீரோக்கு இவன் கையாசை வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மந்திரம் வந்து வேலை செய்யுது அப்படின்னு நினச்சிருக்கிறாரு நம்ம ஹீரோ. அதுக்கப்புறம் வெங்கியும் வந்து அவர் சாப்பிட்றதுக்கு ஏதோ கிளம்பு கொண்டு வர தேவத்துட்டு சூடா என்ன நீ சூடாக கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கும் போது அதுவும் இல்லை வந்து இப்போ சூடாக குடிச்சா நீ சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெங்கி சொல்லிட்டு இருக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம விஷயம் வந்து சொல்லிட்டு இருக்கிறாப்ல உன் பெண் தம்பி வந்து கொஞ்சம் அசைய ஆரம்பிச்சுட்டான், நீ அவங்ககிட்ட நீ பேசினாதான் இன்னும் வந்து அசைவான் அப்படின்னு சொல்லிட்டு வெண்டி இன்னும் அவங்ககிட்ட போய் அவன் தம்பி கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். ஸோ அது அடுத்த நாள் ஆனப்பினால அவங்க வந்து வெஞ்சனங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம தேவிஷன் விவசாயம் பண்ணுறதுக்கு வேண்டி இவரெல்லாம் வந்து மண்ணை தோடிட்டு இருக்கிறாங்க. அங்கெல்லாம் வீடு வந்து கட்டிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அந்த பெரியவர்கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது இந்த மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்புறம் இந்த குட்டி பையன் பேர் தான் நம்ம நல்லாவே தெரியும். இந்த குட்டி பையன் பேர் பார்த்தீங்க அப்படின்னா யுவான் வந்து நம்ம ஹீரோ வந்து ரொம்பவே க்ளோஸ் இதாகிடுது. ஏன்னா அந்த தம்பி வந்து நம்ம ஹீரோ வந்து பேசிட்டு போகலாங்கும் போது கரெக்டாக காலை வந்து பிடிச்சிடான். இங்கே பாரு தயவு செய்து இப்படி பண்ணினா வச்சுக்கோ, உடனே நான் என்ன பண்ண தெரியுமா இதே மாதிரி மண்ணுக்குள்ள போட்டு உடனே பொறுத்து அதே நான் செடியில் போட்டு வளர்ந்துருவேன் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் விளையாண்டு காத்துட்டு இருக்கிறாரு நம்ம ஹீரோ அந்த பையன் கிட்ட. அதுக்கப்புறம் அப்படிங்களா நான் போய் மண்ணுக்குள்ள போய் உட்காரேன் அப்படின்னு சொன்னோன்னே அந்த குட்டி பையன் போய் உட்காந்து தெரியாம நம்ம ஹீரோவும் சின்ன குழந்தைய மாதிரி அங்கேயே போய் விளையாண்டுருக்காரு. இதை பார்த்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிற விஷயம், இந்த மாதிரி மண்ணில் வச்சு நீ விளையாடுவியா அப்படின்னு சொல்லி பேசிருக்கிறாரு. அது ஒன்றும் இல்லப்பா நம்ம தம்பி ஆசைப்பட்டப்பல அதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அதே படி சமாளிச்சுறாரு. அதுக்கப்புறம் நம்ம வெண்ணினும் எவ்வளோ தான் பேசியும் சமாளிச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சியான்சன் நம்ம வந்து சுடுகாலுக்கு வெளியே வாசல் கொடியா இருக்கிறாரு, அதாவது உள்ள பொது இடத்துல வெளியே வந்து நிற்கிறாரு. வெளியே வந்து எங்க பார்த்தா அந்த இடத்துல வந்து உள்ளே போயிட்டு இருக்கிற ஆக்சுவலாக இவருக்கு அங்கே வந்து எல்லாம் ஒன்றா போகாமல் அங்கே நம்ம சியான் கிளான் வந்து எல்லாம் வந்திருக்காங்க. அங்கே இருக்க பசங்க கூட எல்லாம் போகாமல் நானே போய்க்கிறேன். அது தைரியம் பண்ணனா அவங்க அம்மா கொடுத்தாங்க இல்லையா பிரேஸ்லெட், அந்த பிரேஸ்லெட் மூலியமாக தான் அந்த தைரியமே இருக்குது. ஸோ அந்த பிரேஸ்லெட் வந்து போகிற மாதிரி அங்கே போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஏதோ மந்திரத்தில் வந்து ஒரு கேட்டு மாதிரி மூடி வச்சிருக்குது. இதை பார்த்து நம்ம சியாச்சனை தடனே அது வந்து பிரேஸ்லெட்டில் அது சாட்டையால் மாதிரி அந்த மந்திரத்தையே அடிச்சிடப்பல மெதுவாக உள்ளே வந்து பார்க்குறப்பல இவன் இவங்களாம் என்ன வேலை செஞ்சுட்டு இருக்காங்க நினச்சிட்டு நம்ம வெங்கியவும் சியாச்சனும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வெங்கியவோ பேஷனும் பேசிட்டு இருக்கிறது. நான் வந்து பெரியவர் இருக்கிறாரு. பெரியவர் வந்து இவங்கள
பேசிட்டு அந்த சைடில் உங்கள் சைடில் பார்த்தா நம்ம சியான்ஷன் பார்த்துறப்ப இவங்க 2 பேர் யாரோ வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிற அந்த சைடு பார்த்து திரும்ப அதுக்கப்புறம் நம்ம வேவ்ஷன் வந்து நீ நல்ல நேரத்துக்கு தான் நீ வந்த வா அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அவர் கையை பிடிச்சி வர மாதிரியும் தெரியல நம்ம சியான்ஷன். ஸோ அது மாதிரி நிலவில் இருக்கும்போது நம்ம வெங்கியோனா அவர் பார்த்தோன்னே மனசு ஒரு இதாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அங்கல்கள் ஜனங்கள் வேலை செய்கிற ஜனங்கள் கிட்ட அங்கே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சுற்றி பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா வேவ்ஷன் சொல்லிட்டு என்ன இங்கெல்லாம் பார்த்துருக்கீங்க போய் வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம சியான்ஷன் வந்து அவங்ககிட்ட கோபமாக பேசிட்டு இருக்கிறாப்ல உனக்கு என்னடா இங்கே பைத்தியமாக இருக்குது அப்படின்ட்டு பேசிட்டு இருக்கிறாப்ல. ஆமா நீ எதுக்கு இங்கே வந்த உனக்கு ஒரு வேலை இல்லையா அப்போ சியான்ஷனுக்கு வரமாட்டியா அப்படின்னு பேசிட்டு இருக்கிறாப்ல. எனக்கு வேறு வேலை இல்லை எனக்கு இங்கே தான் இருக்க ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லியிருக்காரு. இந்த ஜனங்களுக்கு வேண்டி நான் என்ன பாதுகாப்பு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் கேட்டு பேசிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் வந்து நம்ம அந்த யுவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையன் வந்து காலை பிடிச்சிட்டு மறுபடியும் சியான்ஷன் காலை பிடிச்சிருக்கான். நான் கூட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்ம சியான்ஷன் கோவப்பட்டுட்டு இங்கே போ அங்கே போ அப்படின்னு சொல்லிட்டு எப்போ போல பேசிட்டு இருப்பான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம தேவஷன் வந்து சொல்கிறான் குழந்தைய கூட வந்து விளையாட தெரியல குழந்தைங்கிட்ட நீ பேசவும் தெரியல அப்படின்னு நினச்சிட்டு பேசிட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து அந்த பாட்டிகிட்டே வந்து குழந்தைய அனுப்பிட்டுறாங்க. சரி அப்புறம் நம்ம வந்து வெண்ணி எப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காரு நம்ம வேவஷன் கிட்ட. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போகும்போது பார்த்தீங்கன்னா வெண்ணி நிற்கிற இடத்துல போகும்போது நம்ம வெங்கி வந்து அங்கே தடுத்து நிற்கிறான். அவன் வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அவன் வந்து ரெஸ்ட் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து நாங்கள் வந்து டிஸ்டர்ப் பண்ணல பார்க்க தான் போகிறோம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாரு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சியான்ஷனும் வெங்கோனும் அவ்வளோ காதலோ பிரேக்காய் பாயிடுச்சுன்னு நல்லாவே தெரியும். அதனால மூச்சு கொடுத்து சிறையாக பேசல. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உள்ள வரும்போது நம்ம வேவஷன் வர வழியே எல்லாமே பார்த்தீங்கன்னா மந்திர பேப்பர்களாக இருக்கும். அதை பார்த்து நம்ம சியான்ஷனுக்கு வந்து என்னடா பண்ணி வச்சிருக்கிற நீ அப்படின்னு சொல்லி பேசி வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் பண்ணி பண்ணுவேன் இதெல்லாம் நம்ம முக்கிய விஷயம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாப்புல. அது மட்டும் இல்லாமல் நம்ம சியான்ஷனும் சரிப்பா வெண்ணின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணின்னு இருக்கிற இடத்துல காட்டுறாரு. இவன் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து அதே மாதிரி தான் பேப்பர் சுற்றி இருக்கும் ஆக்சுவலாக அப்படின்னு 10 நாள் ஆகல குணப்படுத்திருக்கு அப்படின்னு வந்து பேசிட்டு இருக்காங்க. சரி நீ எப்போ தான் வருவாங்க அவங்க தான் அவனை பார்த்து தப்பாக பேசிட்டு இருக்கிறாங்க நீ எப்போ தான் வருவா அப்படின்னு நினச்சிட்டு நம்ம சியான்ஷன் இப்போ விஷயம் மேலே வெறுப்பாக இருக்கிறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது என்னதான் சொன்னாலும் நம்ம ஹீரோ வந்து வெண்கலானுக்கு மக்கள் மக்களும் வெண்ணிக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிங் தான் நம்ம ஹீரோ வந்து பண்ணிட்டு இருக்காரு. அதை நம்ம சியான்ஷனுக்கு சுத்தமாக பிடிக்கல. எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டு இருக்கிற தேவையில்லாத வேலை உனக்கு அப்படிங்கும்போது இல்லை எனக்கு தேவை தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் பேசுறாரு. ஓகே கைஸ் இதோ 2 எபிசோடு வந்து முடிச்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நம்ம சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.